இந்த வீடியோவில் எங்களுடைய கார்ப்பரேட் ஆன் தி ஜாப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங்கான ஓவர்வியூ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கார்ப்பரேட் லெவல் ஜாபுக்கு போகணும், இல்லைனா ஏஜென்சி லெவலில் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ இந்த ட்ரைனிங் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஜாப் தேடி அதுக்கப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் லேர்ன் பண்ணதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அதர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அப்போ சிம்பிளிஃபைட் லேர்னிங்கை சூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, எங்களோட ட்ரைனிங் ஒரு கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் மண்டே டு ஃப்ரைடே 9 to 6 நீங்கள் ஆஃபீஸ் வந்து தான் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் லேர்ன் பண்ணும்போதோ இல்லைனா லைவ் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களுடைய சீனியர்ஸ் ப்ளஸ் உங்களுடைய டீம் லீடர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது கூட ட்ரைனரோட சப்போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா பர் டேக்கு 10 hour இருக்கும். ஸோ மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் இல்லைனா 1.5 மணி நேரம் தான் அவங்களுடைய அவைலபிலிட்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இங்கே என்டையர் டே அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ட்ரைனிங் எப்படி இருக்க போது அப்படின்னா, கம்ப்ளீட்டாகவே ஒரு கார்ப்பரேட் என்வரான்மெண்ட்டில் தான் இருக்க போது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டிஎல் இருப்பாங்க, ஹெச்ஆர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே அதை முடிச்சுட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒர்க் ரிப்போர்ட் அனுப்புறதா இருக்கட்டும், இல்லை ஒர்க் டேயில் எப்படி நடந்துக்கணும், உங்கள் கொலீக்ஸ் கூட எப்படி பேசணும், அப்புறம் இமெயில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே இங்கே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கம்பெனியில் ஹையர் ஆகும்போது ஒரு ஃப்ரெஷராகவே ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, இந்த 3 months நீங்கள் கார்ப்பரேட் கல்ச்சர் அடாப்ட் பண்ணியிருப்பீங்க. அதுதான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட அட்வான்டேஜும் கூட. பிகாஸ் டே 1லேருந்து உங்களை ஸ்டூடெண்ட்டாக ட்ரீட் பண்ணாமல் ஒரு எம்ப்ளாயை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எங்களோட ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூரில் கேஆர் ப்ரோமில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமோட கம்ப்ளீட் டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 3 months. ஸோ 3 months முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 3 months இன்டர்ன்ஷிப்பும் ஆஃபர் பண்ணுறோம். அதை நீங்கள் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் எதில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுற எல்லாருக்குமே ஸ்டைஃபண்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றது 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ எங்களோட சிலபஸை நீங்கள் மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கம்ப்ளீட்டாகவே வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100+ கம்பெனிஸ்க்கான சோஷியல் மீடியா மார்க்கெட்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தான் எங்களுடைய சிலபஸாகவே மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டிசைனிங். இங்கே நீங்கள் பிராண்ட் கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன, அப்புறம் டைப்போகிராஃபிக் அப்படின்னா என்ன, பிராண்ட் ரிசர்ச் அப்படின்னா என்னன்றது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு அசைன் பண்ண ப்ராஜெக்ட்டில் பிராண்ட் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான போஸ்டர்ஸை டிசைன் பண்ணணும், அப்புறம் பெய்ட் கேம்பெயின்ஸ்க்கான ஆட் கிரியேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அடுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் அண்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அது கூட ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்றது எல்லாமே நாங்கள் ட்ரைன் பண்ணுவோம். அடுத்து கேமரா ஹேண்ட்லிங். ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் அண்ட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி எழுதுன ஸ்கிரிப்ட்டுக்கு ஒரு 5 பேர் தேவை அப்படின்னா அப்போ அந்த 5 பேருக்குமே நீங்கள் அந்த ஸ்கிரிப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி சேஃப் ஜோனை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அந்த ஃப்ரேம்ஸை செட் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இங்கே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அடுத்து வீடியோ எடிட்டிங். ஸோ இங்கே நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, லாங் ஃபார்ம் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அது கூட ஆல்ரெடி நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி ஷூட் பண்ண ஃபுட்டேஜில் எப்படி அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணுறது, ட்ரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணுறது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. ஆல்சோ பெய்ட் கேம்பெயின்ஸ்க்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அடுத்து பெய்ட் ஆட்ஸ். ஸோ இதில் நீங்கள் மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஆட் ரன் பண்ணுறது, ட்விட்டரில் எப்படி ஆட் ரன் பண்ணுறது, லிங்க்டின் எப்படி ஆட் ரன் பண்ணுறது, யூடியூப்ல எப்படி ஆட் ரன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கான ரைட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எப்படி ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண கேம்பெயினுக்கு எப்படி ஒரு பட்ஜெட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இங்கே டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்து ஃபனல் கிரியேஷன்ஸ். ஸோ இங்கே நீங்கள் டாப் ஆஃப் தி ஃபனல் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், மிடில் ஆஃப் தி ஃபனல் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், அப்புறம் பாட்டம் ஆஃப் தி ஃபனல் எப்படி அட்டெண்ட் பண்ணணுன்றது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவீங்க. அது கூட உங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரீமார்க்கெட்டிங் கேம்பெயின் ரன் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் இங்கே டீச் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 20-30 இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் எப்படி ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெய்ட் ஆட்க்கு எப்படி கிரியேட்டிவ்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், அப்புறம் ஆடியன்ஸ் டார்கெட் எப்படி பண்ணணும், அவங்களுக்கான டிசைன்ஸ் எப்படி பண்ணணும்ன்றது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இங்கே பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாமே எப்படி ஒரு கண்டென்ட் கேலண்டர் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் கிரியேட் பண்ண கேலண்டரில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கான கண்டென்ட் கேலண்டரில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன போஸ்ட் பண்ணணும், அப்புறம் பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெய்ட் ஆட்ஸ்க்கான டார்கெட் ஆடியன்ஸ் யார், அப்புறம் அவங்களுக்கான கிரியேட்டிவ் என்ன இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த கண்டென்ட் கேலண்டரில் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே எப்படி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே இங்கே லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்து காம்படிட்டர் ரிசர்ச். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி காம்படிட்டர் சூஸ் பண்ண காம்படிட்டர்ஸை எப்படி வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்க கண்டென்ட் அப்லோட் பண்ணுறாங்க, அப்புறம் அப்லோட் பண்ண கண்டென்ட்டுக்கு எவ்வளோ எங்கேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது, எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக் கிடைக்குது, ஷேர் எவ்வளோ கிடைக்குது, இது எல்லாமே நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஸோ ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை இங்கே நீங்கள் டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்து டூல்ஸ் யூ வில் லேர்ன். ஸோ இதில் டிசைன் அண்ட் எடிட்டிங்க்கு கேன்வா, அடோப் எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஃபில்மோரா இந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க. அடுத்து 50+ AI டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது, கண்டென்ட் கேலண்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு எந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணணும், எக்ஸாம்பிளுக்கு ChatGPT, Gemini, அப்புறம் Perplexity இந்த மாதிரியான டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இங்கே லேர்ன் பண்ணுவீங்க. அடுத்து கிரியேட் பண்ண கண்டென்ட்டை பப்ளிஷ் அண்ட் ஷெட்யூல் பண்ணுறதுக்கு பஃபர் இல்லைனா மெட்டா பிசினஸ் சூட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் இங்கே டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. ஆல்சோ AI டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, அப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறது, இது எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கற்றுப்பீங்க. அடுத்து லைவ் ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 3 கிளைண்டாச்சும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். இதில் நீங்கள் இவ்வளோ நாள் லேர்ன் பண்ண எல்லா நாலேஜுமே நீங்கள் கண்டென்ட் கேலண்டரை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு வாரம் அவங்களுடைய
பிசினஸ் பேஜ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கண்டென்ட் கேலண்டர் தான் இனிமேல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. ஸோ என்னைக்கு போஸ்ட் பண்ணணும், என்னைக்கு ரீல் பண்ணணும், அப்புறம் என்னைக்கு ஸ்டோரி வைக்கணும் அப்படின்றது எல்லாமே இங்கே தான் நீங்கள் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அப்புறம் அடுத்த வாரம் உங்களுடைய கண்டென்ட் பிளானிங்கை உங்களுடைய டிஎல் அனுப்பிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஜாப் பிளேஸ்மெண்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ எங்களோட சிம்பிளிஃபைட் ஜாப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 150+ கம்பெனிஸ்க்கு மேலே ஹைரிங் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ எங்ககிட்ட படிக்கிற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளிஃபைட் ஜாப்ஸில் ஒரு ஃபீச்சர் லிஸ்ட்டில் வைப்போம். ஸோ எங்ககிட்ட இருக்க ரெக்ரூட்டர்ஸ்க்கு நீங்கள் ஃபீச்சர் லிஸ்ட்டில் காட்டுவீங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 5 ஜாப் போஸ்ட் ஆச்சு எங்களுடைய சிம்பிளிஃபைட் ஜாப் போர்ட்டலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஃபைனலாக அந்த ட்ரைனிங்கான காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 60,000. இதை நீங்கள் 2 ஸ்பிளிட்டாக நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இனிஷியலாக 5,000 rupees நீங்கள் சீட் லாக்கிங்காக பே பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் 25,000 நீங்கள் ஜாயினிங் டே அன்றைக்கி பே பண்ண வேண்டியிருக்கும். லாஸ்ட்டாக 30,000 நீங்கள் 45 days கழிச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி மார்னிங் ஒரு பேட்ச், மதியம் ஒரு பேட்ச், அப்புறம் ஈவினிங் ஒரு பேட்ச் எல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். ஸோ இது ஃபுல் டே அப்படின்றதுனால வெறும் லிமிடெட் பீப்பிளை மட்டும் தான் வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் பேட்சில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமமே 5 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஸோ இனிஷியலாக யார் 5,000 rupees பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த சீட்டை வந்து நாங்கள் லாக் பண்ணிடுவோம். இந்த 3 மாதம் ட்ரைனிங் முடியும் போது குறைஞ்சது 3 பிசினஸோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இதுவே போதுமானது தான் ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் இன்டர்வியூ போகும்போது குறைஞ்சது 3-4 பிராண்டுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.